வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோல வாண்டாவிஷன் எபிசோட் 7ஓட பிளாட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 7 ஸ்டார்டிங்ல வாண்டா அவ பெட்ல படுத்துட்டு இருப்பா. தென் அவ பசங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் கீழே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னா அவங்க 2 பேரும் கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த கேம் கண்ட்ரோலர் ரொம்ப ஓல்டா மாறிடும், அகைன் ரொம்ப பழசாகி கார்டா மாறிடும். அப்ப வாண்டா நீங்க போங்க, அம்மா இப்போ வரேன் அப்படின்னு சொல்லுவா. தென் அவ கேமராவை பார்த்து சில சென்டென்ஸ் சொல்லுவா. அது என்னன்னா, நாங்க தான் பார்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னு. இதுதான் ஃபர்ஸ்ட் ட்விஸ்டே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிசோட் 6ல அவ தான் அந்த பார்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணுவா, ஆனால் இப்போ நாங்க அப்படின்னு சொல்லுவா. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வருவா. அதுக்கப்புறம் வாண்டாவிஷனோட டைட்டில் சாங் வரும். அப்படியே நம்ம ரியாலிட்டி காமிப்பாங்க. அதில் டைரக்டர் ஹேவார்ட் அண்ட் அவன் டீம் காமிப்பாங்க. அதில் பார்த்தா வாண்டா ரியாலிட்டியில் நடக்கிற எதுவுமே டெலிகாஸ்ட் ஆகாது. தென் ஹேவார்ட் எந்த சிக்னல் கிடைச்சாலும் சொல்ல சொல்லி அங்கே இருக்க ஏஜென்ட்ஸ் கிட்ட சொல்லுவான். தென் அகைன் வாண்டா ரியாலிட்டியில் அதில் எல்லா ஏஜென்ட்ஸும் க்ளோன் மாதிரி இருப்பாங்க. விஷன் அவன் எபிசோட் 6ல வெஸ்ட் வியூ விட்டு வெளியில போக ட்ரை பண்ணல மக்களே, அதனால கான்ஷியஸ் இல்லாம இருப்பான். அவன் எழுந்து எல்லாரும் க்ளோன்ஸா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிடுவான். தென் ஒரு ட்ரக்ல டார்சி ஸ்டீல் செயின்ல கட்டி வச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு விஷன் நம்ம 2 பேரும் ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோம்ல அப்படின்னு கேட்பான். அதுக்கு டார்சி நான் உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லுவா. தென் விஷன் அவன் மைண்ட் ஸ்டோன் பவரை வச்சு டார்சிக்கு ஞாபகம் வரா மாதிரி வைப்பான். ஸோ தென் டார்சிக்கு எல்லாமே கிளியர் ஆயிடும். அப்போ விஷன் சொல்லுவான், என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு. அதுக்கு டார்சி என்கிட்ட அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. தென் 2 பேரும் ஒரு ட்ரக்ல ஏறி வெஸ்ட் வியூக்குள்ள போவாங்க. வெஸ்ட் வியூவில் வாண்டாவோட பசங்க வாண்டா கிட்ட ஏன் அங்கிள் பீட்ரோ நம்ம அப்பாவை பத்தி அப்படி சொன்னாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வாண்டா கோபமா அது உங்க அங்கிள் கிடையாது அப்படின்னு சொல்லுவா. தென் அந்த டைம் ஆக்னஸ் வருவாங்க. வந்துட்டு வாண்டா நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் பசங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ரியாலிட்டி காமிப்பாங்க. அதுல கேப்டன் மோனிகாவும் ஏஜென்ட் ஃபில்லும் கார்ல ஒருத்தரை பார்க்க போவாங்க. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோனிகா அம்மா கூட வேலை செஞ்ச ஒரு லேடி. அவங்க மூலமா ஒரு வெஹிக்கிள் ரெடி பண்ணி வெஸ்ட் வியூக்குள்ள போக முடிவு பண்ணுவாங்க. தென் வாண்டா ரியாலிட்டியில டார்சி விஷன் கிட்ட இன்ஃபினிட்டி வார்ல நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவா. அதை கேட்டுட்டு விஷனுக்கு இதையெல்லாம் வாண்டா தான் பண்றா அப்படின்னு தெரிய வருது. தென் வாண்டாவோட வீட்டை காமிப்பாங்க. அதுல அவ வீட்டுல இருக்க எல்லா திங்ஸும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு வாண்டா கேமரா பார்த்து சொல்லுவா, இதெல்லாம் நான் பண்ணல அப்படின்னு சொல்லுவா. தென் ஒரு வாய்ஸ் கேட்கும் பேக்ரவுண்ட்ல இருந்து, இதெல்லாம் நீங்க விருப்பப்படுற மாதிரி தான் நடக்குதுன்னு. அதை கேட்டு வாண்டா கன்ஃபியூஸ் ஆகிடுவா. தென் ஆக்னஸ் வீட்ல ஆக்னஸ் அண்ட் வாண்டாவோட 2 பசங்களும் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரியாலிட்டியில கேப்டன் மோனிகா அந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணி வெஸ்ட் வியூக்குள்ள போக ட்ரை பண்ணுவா. ஆனா உள்ள போக முடியாது. அதனால மோனிகா பை ஃபுட் அவளே வெஸ்ட் வியூக்குள்ள போயிடுவா. தென் வாண்டாவோட வீட்டுக்கு ஓடி போவா. வாண்டாவளை பார்த்த உடனே கோவப்பட்டு மோனிகாவை அவளோட பவர்ஸ் வச்சு தூக்குவா. தென் மோனிகா சொல்லுவா, என்ன நம்ப, நான் இருக்கேன் உன் கூட. அதுக்கு வாண்டா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ போயிடு அப்படின்னு சொல்லிடுவா. அப்போ அங்க ஆக்னஸ் வருவாங்க. வந்து வாண்டாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அங்க போய் பார்த்தா வாண்டாவோட பசங்க இருக்கவே மாட்டாங்க. அதை பார்த்துட்டு வாண்டா கேட்பா, என் பசங்க எங்கன்னு. அதுக்கு ஆக்னஸ் அண்டர் கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு வாண்டா அண்டர் கிரவுண்டுக்கு போவா. அங்க போய் பார்த்தா ஒரே ஷாக்குங்க. அங்க பார்த்தா ஃபுல்லா டிகேயான ட்ரீ பிரான்ச்சஸ் தான் இருக்கும். அதை பார்த்துட்டே வருவா. அப்ப ஆக்னஸ் கையில ஒரு ராபிட்டோட வருவாங்க. தென் வாண்டாவை பார்த்துட்டு உனக்கு மட்டும் தான் இங்க எல்லா மேஜிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க பார்த்தா எபிசோட் 2ல மேஜிக் ஷோ ஞாபகம் இருக்க மக்களே, அதுல வாண்டா தான் மேஜிக் பண்ணுவான்னு நினைச்சோல. ஆனா இந்த எபிசோட்ல பார்த்தா அது எல்லாம் ஆக்னஸ் தான் பண்ணுவா. ஆக்னஸ் இஸ் அகாதா ஹார்க்னஸ். அவ ஒரு சூனியக்காரி வேஷம் போட்டுட்டு இருப்பா வாண்டாவோட பவர்ஸ் எல்லாம் திருடுறதுக்காக. அப்போதான் ஆக்னஸ் வச்சு ஒரு வீடியோ வரும் லாஸ்ட்ல. அது என்னன்னா, வாண்டா வீட்ல இருந்த டாக சாவடிச்சது இந்த ஆக்னஸ் தான். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் எபிசோட் மக்களே. தேங்க்யூ.